ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம எந்த ஒரு புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஆக்சுவலாக இது ஒரு பெரிய பார்சல். இந்த பார்சலில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு வந்து எவ்வளோ புத்தகங்கள் வந்து இருக்குன்னு. இது வந்து ஒரு 20 புத்தகங்களோட பார்சல். இந்த பார்சல் இதை வந்து ரொம்ப பக்காவாக வந்து பேக் பண்ணி அமைச்சிருக்காங்க. அதாவது கடலுக்கு அப்பால் அப்படின்ற ஒரு புத்தகம் வந்து சீர் வாசகர் வட்டத்தில் வந்து ஒரு ஆஃபர் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அந்த புத்தகத்தை பற்றி நம்ம ஏற்கனவே வந்து ஷார்ட்ஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 150 பக்கங்களுக்கு மேலே ஒரு புத்தகம் வந்து 50 ரூபாய்க்கு வந்து மாணவர் பதிப்பாக கொடுக்குறாங்க. கண்டிப்பாக இது யாருமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒரு பக்கத்துக்கு நீங்கள் சும்மா வந்து ஒரு ரூபான்னு வச்சாலுமே அதுவே வந்து ஒரு 150 ரூபாய்க்கு மேலே போகிறது. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சீர்வாசகர் வட்டம் அவங்க ஒரு 50 ரூபாய்க்கு வந்து ஒரு புத்தகத்தை வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாசிப்பு பழக்கத்தை வந்து மாணவர்களுக்கு வந்து நம்ம எடுத்துகிட்டு போகணும், கல்லூரிகளுக்கு வந்து எடுத்துகிட்டு போகணும், ஸ்கூலுக்கு வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுக்காக கிட்டத்தட்ட வந்து ஒரு 160 பக்கங்களுக்கு மேலே உள்ள ஒரு புத்தகம் கடலுக்கு அப்பால் அப்படின்ற ஒரு புத்தகத்தை வந்து வெறும் 50 ரூபாய்க்கு வந்து மாணவர் பதிப்பாக கொடுக்குறாங்க சீர் வாசகர் வட்டம்னு. இந்த சீர் வாசகர் வட்டம் வந்து நிறைய புத்தகங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ஆஃபர்ஸில் வந்து கம்மியான ரேட்டில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அவங்க வந்து ஒரு 10 ரூபாய்க்கும் புத்தகம் போடுவாங்க, 30 ரூபாய்க்கும் புத்தகம் போடுவாங்க, 50 ரூபாய்க்கும் புத்தகம் போடுவாங்க. ஆனால் இந்த புத்தகத்தோட ரேட்லாம் எப்படி இருக்குன்னா அதோட ஒரு டபுள் மடங்கு இல்லை ட்ரிபிள் மடங்கு அதிகமாக தான் இருந்திருக்கும். இப்போ கூட கானகத்தின் குரல் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 பக்கங்களுக்கு மேலே உள்ள ஒரு புத்தகம். ஆனால் 50 ரூபாய்க்கு வந்து போட்டிருந்தாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வந்து நீங்கள் ஒரு 10-20 காப்பி வாங்கி ஏதாச்சும் மாணவர்களுக்கு கொடுங்க, இல்லை கல்லூரி மாணவர்களுக்கு வந்து கொடுங்க, ஸ்கூல் பசங்களுக்கு வந்து கொடுங்க, இல்லைனா யாருக்காச்சும் அன்பளிப்பு கொடுக்கணும்னா கொடுங்க. அட்லீஸ்ட் அது மூலியமாக வந்து வாசிப்பு பழக்கம் வந்து அவங்க ஆரம்பித்து அவங்க நிறையா புத்தகங்கள் வாசித்து அவங்களுக்குன்னு ஒரு நாலேஜ், அவங்களுக்கு நிறையா பேரோட வாழ்க்கை, கலாச்சாரம், இங்கே உள்ள அரசியல் எல்லாமே வந்து வாசிப்பு பழக்கம் மூலியமாக வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தலாம். அதனால வந்து அவங்களால வந்து பெரிய பெரிய புத்தகங்கள் வாங்க முடியலன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து சின்ன புத்தகங்களாக வாங்கி அன்பளிப்பாக கொடுங்கன்னு சொல்லிட்டு அன்பளிப்பாக கொடுக்கறதுக்காகவே வந்து நிறைய புத்தகங்கள் வந்து இவங்க வந்து இந்த மாதிரி கம்மி ரேட்டில் வந்து கொடுப்பாங்க. நம்மளுமே வந்து ஒரு 200 ரூபா 300 ரூபாய்க்கு வாங்கி ஒரு புத்தகம் வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கறத தாண்டி அந்த 200 ரூபா 300 ரூபாய் வந்து சீர் வாசகர் வட்டத்தில் வந்து நம்ம புக் பண்ணோம்னா 6 புத்தகம் கிடைக்கும். நம்ம 6 பேத்துக்கு அன்பளிப்பாக கொடுக்கலாம், இல்லை நம்மளுமே வந்து நிறைய புத்தகங்கள் வாங்கி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வாசிப்பு பழக்கத்துக்காகவே வந்து எல்லாத்துக்கும் போய் சேரணும்னு சொல்லி சீர் வாசகர் வட்டம் வந்து நிறைய புத்தகங்கள் வந்து போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து சீர் புக்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கூகுளில் போட்டால் அவங்களோட வெப்சைட்லேயே போனாவே அவ்வளோ புத்தகங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஆஃபரில் கிடைக்கும். இந்த நீங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜும் வச்சுருக்காங்க, அதில் போனாலுமே வந்து அப்பப்போ ஆஃபர் போட்டு இது மாதிரி வந்து ஏதாச்சும் ஒரு புத்தகங்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ கூட வேர்கள் அப்படின்ற ஒரு புத்தகம் வந்து கிட்டத்தட்ட வந்து அது 1500 ரூபாய், அதை வந்து ஒரு 800 ரூபாய்க்கு மேலே வந்து அந்த புத்தகம் வந்து கொடுத்தாங்க. அது எல்லாமே வந்து ஆர்டர் பண்ணாங்க. அதாவது வந்து ஒரு 70% 60% ரேட்டில் வந்து அந்த புத்தகம் வந்து எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு 1000 பக்கங்களுக்கு மேலே உள்ள ஒரு புத்தகம் 1500 ரூபா புத்தகம் வந்து ஒரு வந்து 900 ரூபாய்க்கு வந்து எல்லாத்துக்குமே கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 500-600 ரூபாய் கம்மியாக வந்து ஒரு புத்தகத்தை வந்து கொடுத்தாங்க. ஸோ சீர்வாசகம் வட்டம் வந்து எல்லா புத்தகங்களுமே இந்த மாதிரி நிறைய ஆஃபர் கொடுப்பாங்க. நீங்கள் வாய்ப்பு இருந்தால் அந்த புத்தகங்களே நீங்கள் போய் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த கடலுக்கு அப்பால் இந்த புத்தகம் தான் நம்ம வந்து பார்க்க வந்தது. ஸோ இது வந்து பா. சிங்காரம் அவர்கள் வந்து எழுதியது. இந்த புத்தகத்தை பற்றி ஏகப்பட்ட பேர் வந்து ரொம்ப ரொம்ப சிறந்த நாவல், ரொம்ப ரொம்ப நல்ல நாவல். இதில் வந்து அந்த எழுத்துக்கள் வந்து அந்த எழுத்து வடிவம், அந்த சிங்காரம் அவங்க யூஸ் பண்ணுற அந்த எழுத்து வடிவம் வந்து அவ்வளோ அழகாக வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் இந்த நாவலை பற்றி வந்து அவ்வளோ பாசிட்டிவாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சீர் வாசகர் வட்டம் என்ன பண்ணாங்கன்னா வந்து இந்த புத்தகத்தை வந்து 50 ரூபாய்க்கு போட்டாங்க. ஆனால் என்ன ஒரு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து 10 படிவங்களுக்கு மேலே தான் வாங்கணும் அப்படின்றாங்க. ஏன்னா வந்து நீங்கள் வந்து 10 வாங்கினா வந்து 500 ரூபா வரும், 20 வாங்கினா வந்து 1000 ரூபா வரும். அதுக்கு வந்து கொரியர் சார்ஜ் வந்து ஒரு 50 ரூபா 80 ரூபா ஏற்ற மாதிரி வந்து பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து 10 இது ஆர்டர் பண்ணணும். 10 இது ஆர்டர் பண்ணால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 500 ரூபாய்க்கு கொரியர் சார்ஜ் இல்லாமல் வந்து இவ்வளோ புத்தகங்கள் வந்து கொடுக்குறாங்க. நான் வந்து ஒரு 20 ஆர்டர் பண்ணேன். ஏன்னா நம்மள்ட்ட சில பேர் வந்து புத்தகம் கேட்குறாங்க. ஸோ அப்படின்னு இருக்கப்ப எனக்கு எப்படின்னா வந்து நான் ஒரு புத்தகம் மட்டும் வாங்கியிருந்தேன், அதை படிச்சிருந்தேன் வந்து எனக்கு கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப யோசிப்பேன். ஏன்னா ஒன்று ரிட்டன் வரணும், அதை கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் என்ன நினச்சேன்னா ஓகே நம்ம வந்து சில பேருக்கு வந்து அன்பளிப்பாக கேட்டால் அது கொடுக்கறதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு புத்தகத்தை வந்து நம்ம வாங்கி வச்சுப்போம்னு சொல்லிட்டு அதுக்கு நான் செலக்ட் பண்ண புத்தகம் தான் வந்து இந்த கடலுக்கு அப்பால். இது வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 170 பக்கங்கள் உள்ள ஒரு புத்தகம் வந்து 50 ரூபாய்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதோட பார்சல் தான் இந்த ஒரு பெரிய வந்து பார்சல். இது வந்து ஒரு 20 புத்தகம் ஆர்டர் பண்ணேன். சரி யாருக்காச்சும் அன்பளிப்பாக கொடுக்கணும், நம்ம வந்து இந்த புத்தகம் கொடுப்போம், மாணவர்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 ரூபாய் நான் சென்ட் பண்ணேன். ஒரு 1120 ரூபா வாங்கினாங்க. ஏன்னா நான் 20 புக்கு அப்படின்றனால அந்த கொரியர் சார்ஜ். பட் ஆனால் ஒரு செம்ம ஒர்த்தான புக்கு. 170 ரூபா பக்கங்கள் உள்ள புக்கு வந்து 50 ரூபாய்க்கு வந்து யாருமே கொடுக்க மாட்டாங்க. நான் இதுக்கு முன்னாடி அதுக்கான ரீசனும் சொல்லிட்டேன். ஸோ நீங்களுமே வாய்ப்பு இருந்தால் அந்த நீங்கள் சீர் வாசகர் வட்டம் சொல்லி அந்த புக்ஸ் பேஜ் இருக்கும், இல்லைனா இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கும். நீங்கள் அதில் போனீங்கன்னா நானுமே அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுறேன். அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சு எத்தனை புக்கு வேணும்னு சொல்லி அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரு QR கோட் கொடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் அமௌண்ட் அனுப்பிச்சிட்டிங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு ஒரு 5-6 நாள் அனுப்பிச்சிடுவாங்க. நான் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி அனுப்பிச்சேன். எனக்கு இந்த புத்தகம் வந்தே வந்து 2-3 நாள் ஆயிடுச்சு. கரெக்டாக வந்து அவங்களே வந்து பே பண்ணி பக்காவாக அனுப்பிச்சிடுவாங்க. அதிலே உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க கடலுக்கு அப்பால் 20 அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட வந்து செம்ம வெயிட்டு. இது வந்து ஒரு 4 கேஜிக்கு மேலே உள்ளது. அந்த அளவு இது 20 புத்தகம் தான் இது. ஸோ வாங்குங்க, வாங்கி படிங்க, வாசிப்பு பழக்கத்தை வந்து உருவாக்குங்க. வாசிப்பு பழக்கம் வந்து உங்களுக்கு நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுக்கும், நிறைய பொறுமையை கற்றுக் கொடுக்கும், நிறைய நிதானத்தை வந்து கற்றுக் கொடுக்கும்.
நிறைய மனுஷங்களோட வாழ்க்கையும் அவங்களோட கலாச்சாரமும் அவங்களோட நம்பிக்கையும் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். அதே மாதிரி நிறைய வரலாறுகளை வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். அதெல்லாம் நம்ம படிச்சுட்டு வரும்போது இப்போ உள்ள பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கும் அதை பற்றி முடிவெடுக்கிறதுக்கும் நிறைய விஷயம் நமக்கு வந்து தெரியும். அதுக்கு நம்ம நிறைய வாசிச்சா தான் வந்து தெரியும். இல்லைனா யாராச்சும் ஒரு ஆள் நம்மளுக்கு சொல்லி நம்மளை ட்ரிகர் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நிறையா விஷயங்கள் வந்து ரொம்ப பொறுமையும் நிதானமாக புரிஞ்சுக்கிறதுக்கு, ஒரு பக்குவம் வர்றதுக்கு, வாழ்க்கையை பற்றி நிறையா பேரோட எல்லா வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வாசிப்பு பழக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வாசிங்க, நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து புத்தகத்தை வந்து அன்பளிப்பு கொடுக்கணும்னா இந்த மாதிரி வந்து ஆஃபரில் வந்து புத்தகம் வந்து வாங்குங்க. நன்றி.